ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். நான் என்னுடைய பல வீடியோக்களில் இராணுவத்தை பற்றியும் இராணுவத்தில் இருக்க ஒவ்வொரு கேட்டகரிஸ் பற்றியும் நான் பேசிகிட்டே இருப்பேன். எந்தெந்த மாதிரியான கேட்டகரிஸ்லலாம் நீங்கள் செலக்ட் ஆகி வந்தீங்கன்னா, எந்தெந்த மாதிரியான ட்ரேட்லலாம் நீங்கள் செலக்ட் ஆகி வந்தீங்கன்னா எப்படிலாம் டியூட்டி பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பேன். இதில் முக்கியமாக ஜிடி சோல்ஜராக நீங்கள் செலக்ட் ஆகி வந்தீங்கன்னா இந்த ஒர்க்கு எப்படி இருக்கும், இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒர்க்குன்னா அது ஜிடி ஒர்க்கு தான் அப்படின்னு பல வீடியோக்களில் அந்த ஜிடி சோல்ஜர்ஸ் படுற கஷ்டத்தை அதிகமாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இதுக்கு முந்தைய வீடியோவில் நான் அந்த மாதிரி அந்த ஜிடி சோல்ஜர்ஸ் படுற கஷ்டத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கமெண்ட்டில் நக்கலாக ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது மாதம் ஆனால் சம்பளம் எவ்வளோ வாங்குற அப்படின்ற மாதிரி. அது வந்துட்டு நார்மலாக கேட்ட மாதிரி இல்லை, அந்த கமெண்ட்டே வந்துட்டு ஒரு நக்கலாக, அதாவது அதுதான் மாதம் ஆனால் இவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கிடைக்குதுல்ல, அப்புறம் என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் ஒரு அர்த்தம் வர மாதிரி ஒரு கமெண்ட் நக்கலாக அப்படி கேட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்லேயே நான் ரிப்ளை கொடுக்கலான்னு நினச்சேன். சரி அப்படி கொடுத்துட்டா அது சாதாரணமாக போயிடும், கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ அவருக்கு ரிப்ளை மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும். ஏன்னா அவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி பேசுகிற யோசிக்கிற நபர்களுக்கெல்லாம் நான் ஒன்று கேட்குறேன். காசு கொடுத்தா நீங்கள் உங்கள் உயிரை கொடுப்பீங்களா? நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ லட்சம் தரோம், இவ்வளோ கோடி தரோம், ஆனால் உங்கள் உயிர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் உயிரை கொடுத்துருவீங்களா? இந்த உலகத்திலேயே எல்லா வேலையுமே, எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும், அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் வேலையாக இருக்கலாம், பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வசதியாக வாழ்கிறதுக்காக தான் வேலைக்கு போவாங்க. ஆனால் இராணுவ வேலை மட்டும்தான் அவங்க இராணுவத்துக்கு செலக்ட் ஆகி அவங்க அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போதே தேவைப்பட்டா இந்த நாட்டுக்காக நான் உயிர் தியாகம் செய்யவும் தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டு தான் அந்த வேலைக்குள்ளே நுழைவாங்க. சரிங்களா? இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எப்போ இந்த இராணுவ வேலையில் உயிர் போகும்னு யாருக்குமே தெரியாது. என் கூட இருக்க நம்ம தமிழ் பசங்க கூட எத்தனையோ பேர் சத்தீஸ்கரில் ஐஐடி பிளாஸ்டில் இறந்துருக்காங்க. என் கூட டியூட்டி பார்த்துட்டு என் கூட ட்ரெயினில் வந்த சில நண்பர்கள் இன்னைக்கு இல்லை. சரிங்களா? இப்போ நான் உயிரோடு இருக்க இன்னும் பல பேர் இராணுவ வீரர்கள், அவங்களோட திறமை, அவங்களோட ஃபிட்னஸ், அது எல்லாத்தையுமே தாண்டி ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்தில் தான் உயிரோடு இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ இராணுவ வீரன் லீவுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகள்லாம் விட்டு கண்ணீரோடு பிரிஞ்சு வருவாங்க இல்லையா? அப்போ திரும்பவும் அவங்க பல மாதங்கள் கழித்து இதே மாதிரி நல்ல கை கால் சுகத்தோட அவங்க மனைவி பிள்ளைகளை மீட் பண்ணுவாங்கன்னு எந்த நிச்சயமே கிடையாது. சரிங்களா? எத்தனையோ பேர் வீட்டில் அந்த இராணுவ வீரர்கள் ரிட்டனாக இறந்த சடலமாக தான் வந்திருக்கிறாங்க. இன்னுமே ஒருபடி மேலே போய் இந்த மாதிரி தவறாக யோசிக்கிற நபர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேனே. நீங்கள் சப்போஸ் எல்ஐசி பாலிசி எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கோடி ரூபாய்க்கு எல்ஐசி பாலிசி எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் செத்துட்டா அந்த 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, அதான் 10 கோடி கிடைக்குதுல அப்படின்ட்டு நீங்கள் செத்து போயிடுவீங்களா? சொல்லுங்கள், செத்து போயிடுவீங்களா? இல்லை வேறு யாராக இருந்தாலும் அப்படி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. ஆக்சிடென்டலாக எதிர்பாராமல் ஒரு ஆபத்தோ விபத்தோ நடந்துட்டா நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு உதவியாக இருக்குமே தானே போடுறீங்க. சரி 10 கோடி தான், அதான் நம்ம செத்தா கிடைக்குதுல அப்படின்ட்டு போய் செத்துருவீங்களா? இல்லை. ஆனால் ஒவ்வொரு இராணுவ வீரனும் தன் தாய் நாட்டுக்காக நான் என் உயிரையும் கொடுத்து இந்த தாய் நாட்டை காப்பாற்றுவேன், உயிர் தியாகம் செய்வேன் அப்படின்ட்டு வந்து நிற்கிறான். புரியுதுங்களா? அவனோட வீரத்தையும் அவனோட தியாகத்தையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி, அதான் சம்பளம் கிடைக்குதுல மாதம் ஆனால், அப்புறம் என்ன கஷ்டம் சொல்கிறீங்க அப்படின்னு இழிவுபடுத்தாதீங்க, தயவு செய்து கேட்குறேன். ஒவ்வொரு இராணுவ வீரனும் இந்த வேலைக்கு வரும்போதே தான் உயிர் எப்போ வேணாலும் போகும் அப்படின்ட்டு தெரிஞ்சே இந்த வேலைக்கு வரான். குடும்பத்தை காப்பாற்றுறது ஓகே தான், குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பணம் தேவை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க தான், இல்லைன்னு. ஆனால் அது மட்டும் அவங்க யோசிச்சுட்டு வர்றது கிடையாது. உண்மையிலேயே நாட்டுக்காக தியாகம் பண்ணணும், தான் உயிரை கொடுத்து நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு வீரத்தோடு தான் வராங்க.